Hello friends, வணக்கம். Welcome back to our channel Jashvika Media. And வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். and வந்து பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ ரோஸ் வாட்டர் மேக் பண்ற வீடியோ போடுங்க சிஸ்டர் அக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ரொம்ப சாரி சிஸ்டர். அண்ட் இன்னைக்கு ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா முன்னாடி ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சிருந்தேன். பாப்பாவுல கீழே போட்டு இறச்சிட்டா. சோ அதை எண்ணத்தை வந்து பிச்சு ரொம்ப பெணாத்திட்டா. அதை எண்ணத்தை ரோஸ் வாட்டர் மேக் பண்ற சொல்லிட்டு வாங்கவே இல்லை. சோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடேவா, அதனால வந்து சாமி கும்பிடுறதுக்கு மாவா பூ வாங்கிட்டு வந்தாரா. சோ அதை வச்சு இப்படியா ரோஸ் வாட்டர் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்து ரோஸ் வாட்டர் ஃபைனலா மேக் பண்ணியாச்சு. ஆனா வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃபேஸுக்கா இருக்கட்டும், ஹேருக்கா இருக்கட்டும், ரோஸ் வாட்டர் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. மெயினா அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்கவங்களுக்கு எனக்கு எது போட்டாலும் ஃபேஸ்க்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்றீங்களா, அவங்களுக்குலாம் அந்த ரோஸ் வாட்டர் ஃபேஸ்ல அப்ளை பண்ணா அவ்வளவு சூப்பரா நல்ல எஃபெக்டிவா இருக்கும். எந்த சைடு எஃபெக்டும் வராது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் ஹேருக்கும் சரி ஃபேஸுக்கும் சரி இதை அப்ளை பண்ணலாம். சோ வாங்க இப்போ வந்து அந்த ரோஸ் வாட்டர் எப்படி மேக் பண்ணணும், ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி வீடியோல போய் டீடைலா பார்க்கலாம். சோ ரோஸ் வாட்டர் எப்படி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க வந்து ஜஸ்விகா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நான் ஏன் வந்து டெய்லி சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த விஷயத்த நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து நம்ம சேனலை வந்து விசிட் பண்றீங்க. சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அப்பெல்லாம் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ நீங்களும் மிக்ஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சர்ப்ரைஸ் அப்படின்னு வளர்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனாலதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா லைக் கொடுத்தா எனக்கு வந்து எதுவும் வரப்போகுது இல்ல. எனக்கு ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல, அப்ப இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ அதனாலதான் இப்ப வந்து எப்படி வந்து அந்த ரோஸ் வாட்டர் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்ல போய் டீடைலா பாத்துட்டு வாங்க. ஸோ ரோஸ் வாட்டர் மேக் பண்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்கல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நம்ம ஹேருக்கும் சரி. அண்ட் ரோஸ் வாட்டர் ஹோம்மேடா செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டா போதும். இது எவ்வளவு ரோஸ் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 பூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல சோ இந்த பேன்ல நான் வந்து என்ன வைக்க போறேன் அப்படின்னா அந்த சட்டியில இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் சென்டர்ல வச்சுக்கிறேன். சோ இதை சுத்தி வந்து நம்ம வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலா வந்து உள்ள வந்து ஒரு ரோஸ் கூட விழக்கூடாதுங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தி வந்து ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. சோ நான் வந்து சுத்தி வந்து ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கிட்டேன். சுத்தி ரோஸ் பெட்டல் போட்டுட்டு இதுல வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி மட்டும் தான் ஆட் பண்ணணும். நீங்க வந்து சென்டர் அந்த பாத்திரத்துல ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. சுத்தி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ரோஸ் எடுத்திருக்கேன். அதனால நான் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப தண்ணி ஆட் பண்ணி இதை அப்படியே அடுப்புல வச்சிடலாம். அண்ட் இந்த பாத்திரத்துல ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்க கூட அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து நான் வந்து அடுப்புல வச்சுட்டேன். அடுப்புல வச்சுட்டு அடுப்பை வந்து பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி, நீங்க வந்து உங்க வீட்டுல எல்லா வீட்லயுமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி மூடி இருக்கும். சோ அந்த மூடியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வச்சு அப்படியே மூடிடணும். மூடிட்டு அண்ட் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொட்டோட காத்து போக கூடாது. ரோஸ் வாட்டர் மேக் பண்ணும்போது இந்த கேப்பை நீங்க அடைக்கணும். அதுக்கு வந்து கிராம்பு யூஸ் பண்ணி அடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அந்த ரோஸ் பெட்டல்ஸ் பிச்சிங்ல, அந்த பூ பிச்சிங்ல அந்த பூவையே வந்து நல்லா இந்த மாதிரி உள்ள வச்சு காத்து போகாத அளவுக்கு அமுக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து சுத்தமா காத்து போகாது. இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா மைதா மாவு கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்படியே குழைச்சு நீங்க அப்படியே அழகா வச்சிடலாம். சோ இப்ப இது நல்லா அடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடிய இப்படி வச்சு மூடாம நம்ம மூடிய இந்த மாதிரி வச்சு மூடிக்கணும். சோ மூடிய இந்த மாதிரி வச்சு காத்து போகாத அளவுக்கு நீங்க வந்து மூடிக்கணும். அது வந்து காத்து ஒரு சொட்டு கூட போக கூடாது. சோ இப்படி வச்சு மூடிட்டு அடுப்பை வந்து ரொம்பவும் ஃபுல் ஃப்ளேம்ல இல்லாம ரொம்பவும் ஹாஃப் ஃப்ளேம்ல இல்லாம மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை வந்து வச்சுக்கணும்.
ஸோ இது அப்படியே வந்து ஒரு 20 minutes இருக்கட்டும். ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும். ஸோ வந்து உள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த கிண்ணம் இருக்குல்ல, அதுல ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இது அப்படியே வந்து ஒரு 10 minutes ஆனதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ரொம்ப ஈஸியா தெரியும். ஏன்னா உள்ள வந்து நமக்கு வந்து கண்ணாடி தானே மூடி வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியா தெரியும் பாக்குறதுக்கு. இப்போ வந்து அடுப்பை வந்து நான் வந்து சிம்லேயே வச்சு 20 minutes கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அந்த ரோஜாவோட கலர்லாம் பாருங்களே நல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு கைப்பிடி ஸ்டீல் துணியில ஏதாவது வச்சு நம்ம அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து பியூரான ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆயிருக்கும். ஸோ பாருங்க, இதுதான் ரோஸ் வாட்டர், ஒரிஜினல் ரோஸ் வாட்டர். ஸோ கை கொஞ்சம் சூடாயிடுச்சு, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து உள்ள இருக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வச்சு எடுத்துக்கிறேன் வெளியே. ஸோ வந்து இந்த உள்ள இருக்கு பாருங்க இந்த ரோஸ் வாட்டர், இதையும் நான் வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் நல்லா அந்த ரோஸ் வாட்டர் ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி சூடா இருக்கும்ல, ஸோ ஆறுனதுக்கு அப்புறம் புளிஞ்சிட்டு நான் இந்த ரோஸ் வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளஸ் வந்து இந்த ரோஸ் வாட்டரை நான் வந்து இது வந்து ஃபில்டர் பண்ணி தான் இருக்கு, சுத்தமான ரோஸ் வாட்டர். ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ண தேவையில்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை ஃபில்டர் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 2 ரோஸ் வாட்டரை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். அதாவது வந்து இந்த உள்ள இருக்கும்ல அந்த இருக்கக்கூடிய தண்ணி அந்த ரோஸ் வாட்டரும் பிளஸ் வந்து நமக்கு வந்து எவாபரேட் ஆகி கிடைச்சிச்சுல அந்த ரோஸ் வாட்டரும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுல எது யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோ டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து எப்படி வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோல டீட்டெயிலா பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், 2 விதமான ரோஸ் வாட்டர் இருக்கு, இது எப்பப்ப யூஸ் பண்ணணும் எப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த 2 ரோஸ் வாட்டர் வச்சிருக்கேன்ல, அந்த உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல, இந்த பிங்க் கலரும் பிளஸ் வந்து இந்த லைட்டா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் 2 இருக்குல்ல. சோ இது ரெண்டுமே வந்து நீங்க வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுல எது வந்து ஒரிஜினலான ரோஸ் வாட்டர் அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர். நீங்க பியூரா ஒரு ரோஸ் வாட்டர் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ரோஸ் வாட்டர் தான் வந்து மேக் பண்ணணும். சோ அப்ப இந்த ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதா, இது வந்து ஒரிஜினல் கேட்டா கண்டிப்பா இதுவும் ஒரிஜினல் தான். பட் வந்து பியூர் ரோஸ் வாட்டர் அப்படின்னா இந்த கலரே இல்லாம இருக்குல்ல, இதுதான் வந்து பியூரான ரோஸ் வாட்டர், லைட் கலர் இருக்குது. இந்த ரோஸ் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த பிங்க் கலர் இருக்குது, இது வந்து மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 6 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும், வெளியில ஸ்டோர் பண்ணக்கூடாது. வெளியில நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல அப்படிங்கிற வருஷத்துல இந்த ரோஸ் வாட்டர் சீக்கிரமா நீங்க யூஸ் பண்ணி தீத்துட்டு இந்த ரோஸ் வாட்டர்ல ஒரு வாரம் வரைக்கும் நீங்க வந்து வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேல ஸ்டோர் பண்ணா ஒரு மாதிரி லைட்டா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சும். பட் ஃப்ரிட்ஜா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா 6 months வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணுங்க, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ அப்பெல்லாம் நீங்க வந்து மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா வீட்ல ரெடி பண்ணி அந்த ரோஸ் வாட்டர் இருக்கும் அதே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்க வந்து ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம், ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணலாம். ஹேருக்கு ரோஸ் வாட்டர் அப்ளை பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்கின்னுக்கு எப்படிலாம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஃபேஸுக்கு இதை அப்ளை பண்ணுங்க, இந்த கிரீம்ல ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த ரோஸ் வாட்டர் ஹோம் மேடா ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோங்க ரோஸ் வாட்டர் மேக் பண்றது. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க மேக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல எதுக்குமே அப்ளை பண்ண டைமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க லைட்டா இதுல ஏதாவது ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்து நீங்க வந்து அப்படியே ஒரு காட்டன் பஞ்சை எடுத்து டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணி நல்லா வந்து அப்படியே ஃபேன் காத்துல காய விட்டுட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் டோனர் எதுவுமே கிடையாது. சூப்பரா இருக்கும், உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன், அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Until then, tata, take care, bye bye.